இந்த அமைந்தக்கரைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ஊர். நாம பொதுவா சொல்லும் போது அமிஞ்சிக்கரை அமிஞ்சிக்கரைன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த அமிஞ்சிக்கரைங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா அதற்கு ஒரு அழகான விளக்கம் தமிழில் விளக்குகிறார்கள். இது அமைந்த கரையாம். எப்படி அமைந்த கரைனா, ஒரு பக்கம் ஆற்றங்கரை, இன்னொரு பக்கம் ஏரிக்கரை. ஆற்றங்கரைக்கும் ஏரிக்கரைக்கும் நடுவே தானே அமைந்த ஒரு கரைக்கு அமைந்த கரை, இயற்கையாக அமைந்த கரையாம். சரி, அது எந்த ஆறு எந்த ஏரி அப்படின்னா, ஒரு பக்கம் கூவம் ஆறு ஓடுகிறது, இன்னொரு பக்கம் சேட்பட் ஏரி சேத்துப்பட்டு ஏரி இருக்கிறது. கூவமாற்றங்கரைக்கும் சேத்துப்பட்டு ஏரிக்கரைக்கும் நடுவே இயற்கையாக அமைந்த கரைக்குத்தான் அமைந்த கரை என்று பெயர். அதனால ஒரு பக்கம் ஆற்றங்கரை, மறுபக்கம் ஏரிக்கரை, கூவமாறு சேட்பட் ஏரி, ரெண்டுக்கும் நடுவில் இயற்கையாக அமைந்த கரை பகுதி தான் இந்த அமைந்த கரை. அது மட்டும் இல்ல, இந்த அமிஞ்சிக்கரைக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறார்கள். இது செவி வழி செய்தியாக உள்ளது. என்னன்னா, ராமபிரான் நம்ம சிங்கார சென்னைக்கு வந்தாராம். இது சிங்கார சென்னைன்னு பெயர் பெறும் முன்னாடி, மெட்ராஸ் அதுக்கும் முன்னாடி காலத்துல ராமபிரான் இங்க வந்தாராம். எதுக்கு வந்தார்னா, திருவான்மியூர் இருக்கு இல்லையா, திருவான்மியூருக்கு எப்படி அந்த பேர் வந்ததுன்னா, வால்மீகி தபஸ் பண்ண ஊர் திருவான்மியூர். அதனால அந்த வால்மீகி முனிவரை தரிசிப்பதற்காக திருவான்மியூருக்கு ராமபிரான் எழுந்துருளினாராம். வந்த ராமர் வால்மீகியை சேவிச்சுட்டு கொஞ்ச காலம் சேட்பட் ஏரிக்கரையில் அமர்ந்திருக்கலாம்னு அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு புறப்பட்டு போனாராம். அவர் அமர்ந்த கரை தான் இந்த அமிஞ்சிக்கரை. அதனால அமைந்த கரை மருவி மருவி அமிஞ்சிக்கரை ஆச்சுங்கிறது ஒரு விளக்கம். இன்னொன்னு, இது அமர்ந்த கரை, ராமனே அமர்ந்த கரையாம். இதுக்கு வால்மீகி ராமாயணத்தில் நேர் எவிடன்ஸ் இல்லாட்டாலும் செவி வழி செய்தியாக பெரியோர்கள் சொல்வது, வால்மீகியை தரிசிக்க திருவான்மியூர் வந்த ராமன் அயோத்திக்கு திரும்பி செல்லும் வழியில் இந்த சேத்துப்பட்டு ஏரி கரையில் அமர்ந்த கரை. அப்ப ராமனே அமர்ந்த கரையில உட்காந்து நாம உபன்யாசம் அனுபவிக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுல இன்றைய முதல் நாள் உபன்யாசத்தின் தலைப்பே சிறப்பான தலைப்பு. கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார். நமக்கு நம்பிக்கை கண்ணபிரான் திருவடிகள்ல இருக்கணும். கண்ணனை நம்பினோம் என்றால் கண்ணபிரான் நம்மை எக்காரணம் கொண்டும் கைவிடவே மாட்டான். நமக்கு தேவை அந்த நம்பிக்கை. பிரச்சனையும் அங்கதான். நம்பிக்கை இருக்கணும், என்னானாலும் பகவான் காப்பாற்றுவான்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். குருவாயூர்ல ஒரு ஏழை பக்தர், ஒரு பாமர பக்தர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. பல மருத்துவர்கள்ட்ட போனார், நோய் சரியாகல. அதே குருவாயூர்ல பூந்தானம்னு ஒரு பெரிய மகான், அவர் குருவாயூரப்பனோட நேரையே பேசக்கூடியவர். அந்த பூந்தானத்திட்ட போய் அந்த பக்தர் சொன்னாராம், எனக்கு இந்த நோய் ஏற்பட்டு விட்டது, எவ்வளவோ மருத்துவர்கள்ட்ட போனேன் சரியாகல, நீங்க கொஞ்சம் குருவாயூரப்பன்ட்ட கேட்டு இது குணமாகும்படியாக அருள் புரியணும்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார். அந்த பூந்தானம் சொன்னாராம், அதுக்கு என்ன, குருவாயூரப்பன்ட்ட கேட்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஏழை பக்தருக்காக பூந்தானம் குருவாயூரப்பன்ட்ட போனார். குருவாயூரப்பா, இந்த பக்தர் இருக்காரு, கொடிய நோயால கஷ்டப்படுறார், அந்த நோய் தீரணும்னு பிரார்த்திக்கிறார், உன்னால முடியுமாப்பா? முடியுமா முடியாதா? நோயை தீர்க்க வைக்கலாமா இல்ல தீர்த்து வைக்க முடியாதா? இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையான்னு கேட்டார். குருவாயூரப்பன் சொன்னா, வாய்ப்பே இல்லை, போயிட்டு வான்பான். பூந்தானம் திரும்பி வந்து சொல்லிட்டார், அப்பா உனக்காக கேட்டு பார்த்தேன், குருவாயூரப்பனே வாய்ப்பு இல்லைன்ட்டார், உன் நோய் குணமே ஆகாதுன்ட்டார். நம்ம அல்லோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எல்லா இடத்துலயும் போறோம், எதுவும் கியூர் ஆகலைன்னா வெங்கடாச்சலபதியாவது கியூர் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த பெருமாள் ஸ்ரீயப்பதியே கியூர் பண்ண மாட்டேன்னா எங்க போறது? அந்த பக்தர் அப்படியே மனம் வெதும்பி உட்காந்துட்டாராம். இனி என்னுடைய நோயோடு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டியதான் போல இருக்கு, உட்காந்துட்டார். அப்போ குரூரம்மான்னு ஒரு வயதான மூதாட்டி, அந்த குரூரம்மாவும் குருவாயூரப்பனோடு பேசுவார். அந்த குரூரம்மா வந்து இந்த பக்தர்கிட்ட கேட்டாராம், ஏன்பா அழுதுட்டே இருக்க? அவர் சொன்னாராம், அதை ஏம்மா கேக்குறீங்க, நம்ம பூந்தானம்னு பெரியவர் இருக்காரே, அவர் குருவாயூரப்பன்ட்டியே கேட்டுட்டார், என் வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு குருவாயூரப்பனே சொல்லிட்டான், இனி நான் எங்க போவேன்? குரூரம்மா சொன்னாலாம், என்னது குருவாயூரப்பன் முடியாதுன்னு சொன்னானா? இருக்காது, இரு நான் போய் கேட்கிறேன்னு இந்த குரூரம்மா நேரா குருவாயூரப்பன்ட்ட போனா, என்னப்பா இது, அவன் நோயை குணப்படுத்த மாட்டேன்னு சொன்னியாமே, உன்னால் முடியாதது ஏதாவது உண்டா? குருவாயூரப்பா கிருஷ்ணா, நீ நினைச்சா முடியாததுன்னு ஒண்ணு உண்டாடா? உனக்கு சாத்தியம் இல்லாததுன்னு ஒண்ணு உண்டாடா? நீ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாமா? ஒழுங்கா அவரோட நோயை குணப்படுத்திட்டு மறுவேலை பாரு, என்ன சொல்றேன்னா சரின்னுட்டான் குருவாயூரப்பன். அவர் நோயை குணப்படுத்துறேன்பான். 2 நாள்ல இந்த அன்பர், அந்த பக்தருடைய நோய் குணமாயிடுது. இந்த செய்தி பூந்தானம் காதுக்கு போச்சான். அவர் பார்த்தார், நம்ம கிட்ட குருவாயூரப்பன் நோயை குணப்படுத்த மாட்டேன்னா
அங்க குணப்படுத்தி இருக்கான். என்னாச்சு தெரியலையே. இந்த பூந்தான நேரா குருவாயூரப்பட்ட போனார். எங்கிட்ட ஏன் இப்படி சொன்ன, அந்த குரூரமாட்ட ஏன் அப்படி சொன்ன, எங்கிட்ட குணப்படுத்த மாட்டேன்ன, அவள்கிட்ட சொல்லி குணப்படுத்தின, ஏன் இந்த வித்தியாசம்னு கேட்டார் பூந்தானம். குருவாயூரப்பன் பதில் சொன்னானா, நம்பிக்கை தான் வித்தியாசம்னா. பூந்தானம், நீ என்கிட்ட என்ன கேட்டேன்னா, இந்த நோயை குணப்படுத்த முடியுமா முடியாதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா, இப்படி ஆசிலேஷன்ல கேட்டா நானும் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். முழுமையான நம்பிக்கையோடு அந்த குரூரம்மா, அவ வேதம் படிச்சாளா சாஸ்திரம் படிச்சாளா எது தெரியும் தெரியாது, ஆனா அவளுக்கு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தது. குரூரம்மா நேரா குருவாயூரப்பன்ட்ட வந்தா, உன்னால முடியாதது என்னடா செய்யின்னா, அந்த நம்பிக்கையோடு கேட்டால் நான் செய்தேன். எப்படி இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடும் போது தேன்ல குழைச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, பக்தியை உட்கொள்ளும் போது நம்பிக்கை என்னும் தேனில் குழைத்து உட்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை என்பது இருந்தால் பகவான் காப்பாற்றுவானா. கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார். அப்ப நமக்கு மனசுல தேவை என்னன்னா, எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கோங்கிறது விஷயம் இல்ல, நம்ம பணக்காரனா ஏழையாங்கிறது விஷயம் இல்ல, எனக்கு அது தெரியுமா இது தெரியுமா, நான் எந்த குலத்தில் பிறந்தவன், நான் ஆணா பெண்ணா, என்ன மொழி பேசுறேன், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா தமிழ் தெரியுமா, இது எதுவுமே விஷயம் இல்லை. கண்ணன் மீது நாம நம்பிக்கை வச்சிருக்கோமா இல்லையா, கண்ணனை உண்மையாக நம்பி அவன் மீது அன்பு செலுத்துகிறோமா, அந்த ஒரு விஷயம் போதும், கண்ணன் காப்பான். இதற்கு சிறந்த உதாரணம் யாருன்னா பஞ்ச பாண்டவர்கள். பஞ்சவரை பல வகையும் காத்தார் என்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். கண்ணபிரான் ஒரு வழி இல்ல ரெண்டு வழி இல்ல, பல வகைகள்ல பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பாண்டவர்களை காத்திருக்கிறான். இது ஒரு புதிய மகாபாரதம். அது என்னப்பா மகாபாரதம்னா ஒண்ணுதான், அது என்ன புதிய மகாபாரதம்னா என்ன, சங்கரா டிவியில வீடியோ எடுக்கிறாங்கிறதுக்காக நீ கண்டென்ட்டுக்கு எது வேணாலும் சொல்லுவியான்னு நீங்க கேட்கக்கூடாது. புதிய மகாபாரதம்னா அதே மகாபாரதம் தான், சரித்திரம் எதையும் மாத்த போறது இல்லை. ஆனா அதையே வித்தியாசமான கோணத்துல பாண்டவர்களை எப்போதெல்லாம் கண்ணன் காப்பாற்றினான் அப்படிங்கிற கோணத்திலேயே பார்த்துன்னு வர போறோம். ஏன்னா பொதுவா மகாபாரதம்னு சொன்னா பாண்டவர்களோட வரலாறு கௌரவர்கள் வரலாறு அது ஒரு பாதையில தனியா போகும். அப்படி இல்லாம ஸ்பெசிபிக்கா நம்ம ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் பாண்டவர்களுக்கு ஆபத்து வந்தது, எப்படியெல்லாம் கண்ணன் காப்பாத்தினான்னு 1 2 3 பார்த்துட்டே வருவோம். ஹஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு திருதராஷ்டிர மகாராஜா ஆட்சி செய்கிறான். அந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் தான் துரியோதனன் தொடக்கமாக 100 கௌரவர்கள். அதே சமயம் பக்கத்துல இந்திரபிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு தர்மபுத்திரர் ஆட்சி செய்கிறார். திருதராஷ்டிரனுடைய தம்பி பாண்டு, பாண்டுவின் 5 பிள்ளைகள் பாண்டவர்கள், அவர்களில் மூத்தவன் தர்மபுத்திரர். இப்போ திருதராஷ்டிரன் ஹஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆள அவருக்கு கீழே 100 கௌரவர்கள் அவர் பிள்ளைகள். இந்த பக்கம் இந்திரபிரஸ்தம், அதுதான் இன்றைய நியூ டெல்லி, அந்த கால இந்திரபிரஸ்தம், அதை தலைநகராக கொண்டு தர்மபுத்திரர் ஆட்சி செய்கிறார். கூட மற்ற 4 பாண்டவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இதுல திருதராஷ்டிரனோட மூத்த பிள்ளை துரியோதனன் இருக்கானே, அவன் பொறாமையே வடிவெடுத்தவன். அவனுக்கு எப்படின்னா தான் நன்னா இருக்கணும்லாம் ஆசையே கிடையாது. மகாபாரதத்துல எங்கேயாவது துரியோதனன் தான் ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டானா? கடைசி வரைக்கும் பாருங்க, அவன் அப்பாவே ஆட்சி பண்ணி முடிச்சிடறான். துரியோதன ராஜ்யத்துக்கே வரல. அவனுக்கு ஒரே ஆசை என்னன்னா, பாண்டவர்கள் நன்னா இருக்கக்கூடாது, பாண்டவர்கள் அழிஞ்சு போகணும். உலகத்துல நிறைய பேரை பாக்குறோம் இல்லையா, மகாபாரதம் மட்டும் பாருங்க, எப்போதுமே மகாபாரதம் கேட்டா நம்ம குடும்ப கதை கேட்கிற மாதிரியே ஒரு உணர்வு வரும். ஏன்னா எல்லார் குடும்பத்திலையும் ஒரு தர்மபுத்திரர் இருப்பார், எல்லார் வீட்லயும் ஒரு பீமன் இருப்பான், எல்லார் வீட்லயும் ஒரு துரியோதனனும் இருப்பான். இவனுக்கு என்ன பிரச்சனைனா, அடுத்தவன் நன்னா இருந்தா பிடிக்காது. இது அடுத்தவன் நன்னா இருக்கானே அடுத்தவன் நன்னா இருக்கானே நினைச்சு அதனால தேவையில்லாம மனம் விதும்பி, அதனால வயறெறிஞ்சு, அதனால அல்சர் ஏற்பட்டு, எவ்வளவு ஜெலுசில் கொடுத்தாலும் அந்த அல்சர் குறையாமல், அதனால பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் தலைக்கு ஏறி தன் உடம்ப, அடுத்தவன் நன்னா இருக்கிறத பார்த்து தன் உடம்ப கெடுத்துக்கிறா பாருங்க, பொறாமப்படுறவா, ஜலசி. அதன் வடிவம் தான் துரியோதனன். இவனுக்கு என்ன பிரச்சனைனா, பாண்டவர்கள் நன்னா இருக்கா, எப்படியாவது அவர்களை அழிக்கணும், பாண்டவர்கள் நாசமா போகணும், வாழாம போகணும். அதுக்கு என்ன பண்றது? ஒரு நாள் இந்த துரியோதனன் சகுனி மாமாட்ட போய் கேட்கறான், என்ன சகுனி மாமா, அந்த பாண்டவர்கள்லாம் அவ்வளவு நன்னா வாழறாங்களே, அவங்க வாழக்கூடாது, அவர்களை எப்படியாவது அழிக்கணும், நானும் சின்ன வயசுல இருந்து திட்டம் தீட்டினேன். துரியோதன சொல்றான் சகுனிட்ட, நான் எவ்வளவெல்லாம் முயன்று பார்த்தேன் தெரியுமா இந்த பாண்டவர்களை அழிக்க. பீமன் கை குழந்தையா இருக்கான். அப்போ குந்தி என்ன பண்ணா, ஒரு பாறையில உட்காந்து பீமனுக்கு தாய்ப்பால் ஊட்டின்னு இருந்தா. தவறி பீமன் பாறையில விழுந்துட்டான். குழந்தை பீமன் என்ன இருக்கும், விழுந்தது பீமன் ஆச்சே, பாறை உடஞ்சு போச்சான். கை குழந்தை பால் குடிச்சுட்டு இருக்கு, தவறி விழுந்து பாறை உடஞ்சு போச்சு.
இந்த செய்தி துரியோதன காதுக்கு போச்சு. அன்னிலேருந்து அவனுக்கு பீமன் மேல ஒரு கண்ணு. அச்சோ, இந்த பீமன் ரொம்ப பலசாலியா இருக்கானே, குழந்தையா இருக்கும் போதே பாறையை உடைச்சவன், நாளைக்கு நம்மள உடைச்சுட்டா என்ன பண்றது? இந்த பயத்திலேயே துரியோதனை என்ன பண்ணான், பீமனை கொல்ல வேண்டும்னு நினைச்சான். அதனாலதான் சின்ன வயசுல வலலன் என்ற சமயக்காரனை வச்சு விஷம் கலந்த உணவை பீமனுக்கு சமைச்சு கொடுக்க வச்சு அந்த விஷத்தை உண்ட பீமனை பிரமாண கோட்டி என்ற இடத்துல கங்கையில தள்ளி விட்டுட்டான். ஆனா என்ன எடுத்து, கங்கையில விஷம் சாப்பிட்ட பீமன் விழறான். கங்கையில இருந்த பாம்புகள்லாம் பீமனை கடிச்சுதான். முள்ளால் எடுக்கிறதுங்கிற மாதிரி இந்த பாம்பு விஷம் அந்த விஷத்தை முறித்து விட்டது, நியூட்ரலைஸ் ஆயிடுது. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற மாதிரி இவன் விஷம் கொடுத்து உள்ள தள்ளினா பாம்பு விஷம், அவனை கடிச்ச பாம்பு விஷம் இந்த விஷத்தை போக்கி விட்டது. பாம்புகள்லாம் யோசிச்சுது, எல்லா பாம்பும் சேர்ந்து கடிச்சதும் ஆனா இவன் சாகல, அப்படின்னா இவனுக்குள்ள ஏதோ சக்தி இருக்குமோ. அந்த நாகங்கள்லாம் என்ன பண்ணிடுத்து, பீமனை பிடிச்சிட்டு நாகலோகத்துக்கு அழிச்சுன்னு போச்சு. நாகலோகத்துல பார்த்தா பாம்புகளின் தலைவன் ஆரியகன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தார், ஏய் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என்னோட எள்ளு பேரன் தானே நீன்னு கேட்டார். நாகர்களின் தலைவன் ஆரியகனுடைய எள்ளு பேரனா பீமன். இது என்னப்பா புது கதையா இருக்கு? ஆமா, பீமனுடைய அம்மா குந்தி, அந்த குந்தியோட அப்பாவுக்கு சூரன்னு பேரு. குந்தி வசுதேவர் ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள். குந்தி வசுதேவர் ரெண்டு பேருக்கும் அப்பா யாருன்னா சூரன்னு பேரு. அந்த சூரனுடைய தாத்தா தான் இந்த ஆரியகன். அப்போ ஆரியகனுடைய பேரன் யாரு? சூரன். சூரனுடைய மகள் குந்தி, குந்தியோட மகன் பீமன். அதான் எள்ளு பேரன். அதான் இவர் எள்ளு தாத்தா, அவன் எள்ளு பேரன். பார்த்தார், ஆஹா எள்ளு பேரன் என் இருப்பிடம் என்ன தேடி வந்திருக்கானா, இந்தா எங்க கிட்ட விசேஷமான அமுதம் இருக்கு, அதை சாப்பிடுன்னு கொடுத்தார். அந்த அமுதம் ஒரு சொம்பு சாப்பிட்றதே கஷ்டமா, திகட்டுமா. ஆனா அதுல 8 சொம்பு சாப்பிட்டான் பீமன். ஒரு சொம்பு சாப்பிட்டாலே 1000 யானை பலம் வரும். இவன் 8 சொம்பு சாப்பிட்டு 8000 யானை பலம் பெற்று எள்ளு தாத்தாக்கு பாய் பாய் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான் பீமன். துரியோதனம் பாக்குறான், அடப்பாவி விஷம் வச்சு ஆளை கொள்ளலான்னு பார்த்தா இவன் 8000 யானை பலத்தோட திரும்பி வந்து நிக்கிறான். இப்ப நினைச்சு பாருங்க வயர் எப்படி எரிஞ்சிருக்கும்னு. இதாச்சு. அப்புறம் என்ன பண்ணா, இந்த அர்ஜுனன் இருக்கானே வில் வித்தியில சிறந்தவனா இருக்கான். அதனால துரியோதனை என்ன பண்ணா, அச்சோ இவன் வில் வித்தியில கெட்டிக்காரனா இருக்கானே, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு பார்த்தான். அதுக்குத்தான் கர்ணன்னு ஒருத்தனை உள்ள இழுத்தான். நம்ம தமிழகத்துல நிறைய பேர் சொல்லுவா, கர்ணனை போல ஒரு நல்லவன் கிடையாது, தானம் பண்ணா அதை பண்ணா, நட்புக்கு துரியோதனன் கர்ணன். ஒண்ணும் கிடையாது. கர்ணனை எதுக்கு துரியோதனம் கொண்டு வந்தான்னா, அர்ஜுனனை எப்படியாவது அழிக்கணும். இவனுக்கு வில்ல வச்சு சண்டை போட தெரியாது, கர்ணன் சண்டை போடுறான், அப்ப அவனை வச்சு இவனை அடிக்கணுங்கிறதுக்காக கர்ணன் ஒரு கேரக்டரை கொண்டு வந்து பார்த்தான். ஆனா அர்ஜுனனுக்கு முன்னாடி அவனாலையும் எடுபட முடியல. வில் விஜயனாக அர்ஜுனன் தான் விளங்குறான். இன்னும் அல்சர், இன்னும் வயிறு அதிகமா எரியுது. போதா குறைக்கு கடைசியா என்ன பண்ணான் துரியோதனன், பாண்டவர்களை மொத்தமாவே அழிச்சிட வேண்டியதான். அது என்ன ஒரு பீமன் ஒரு அர்ஜுனன், அது என்ன டார்கெட்டு, மொத்தமா அழிக்க வேண்டியதான். அதற்கு என்ன பண்ணா, பஞ்ச பாண்டவர்களையும் குந்தி தேவியையும் அரக்கு மாளிகையில கொண்டு போய் தங்க வைக்கிறான். அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து இவர்களை மொத்தமாக எரித்து அழிப்பது என்பது அவன் திட்டம். ஆனா அரக்கு மாளிகைக்கு இவர்கள் புறப்பட்டு போகும்போது விதுரர் வந்து தர்மபுத்திரருக்கு சில அறிவுரைகள் சொல்றார். நல்லா நினைச்சு பாருங்க, துரியோதனம் பக்கத்திலேயே இருக்கான். விதுரருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா துரியோதனன் இருக்கும் போதே விதுரர் தர்மன்ட்ட நேரா, வர்றா அரக்கு மாளிகையில நெருப்பு, அப்படி சொல்ல முடியாது, சொன்னா அவன் அடிச்சிருவான். அதே சமயம் தர்மபுத்திரருக்கு ஆபத்துங்கிறதையும் சொல்லணும். விதுரர் எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க, தர்மபுத்திரா நீ வெளியூர் போற, அரக்கு மாளிகையில தங்க போற, உனக்கு 4 அறிவுரை சொல்றேன், பிரயோஜனமா இருக்கும். அறிவுரை நம்பர் 1, எதிராளியின் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்பவன் வாழ்க்கையில் வெல்வான். அறிவுரை நம்பர் 2, இரும்பால் ஆன ஆயுதங்களை விடவும் கொடுமையான ஆயுதம் ஒன்று இருக்கிறது. அறிவுரை நம்பர் 3, எவ்வளவு பெரிய காட்டுத்தீ வந்தாலும் ஒரு மிருகம் மட்டும் தப்பித்துக் கொள்ளும். அறிவுரை நம்பர் 4, இரவு நேரத்திலும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும். என்ன புரிஞ்சுது? 4. 1 என்ன, எதிராளியின் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்பவன் வாழ்க்கையில் வெல்வான். அதாவது துரியோதனம் உன்னை கொல்ல போறாங்கிறத நீ முன்னாடி தெரிஞ்சுட்டேன்னா நீ தப்பிச்சுடலாம், நீ முன்னாடி தெரிஞ்சுக்கலன்னா போயிடுவேன்னு அர்த்தம். 2, இரும்பாலான ஆயுதங்களை விட கொடுமையான ஒரு ஆயுதம் உள்ளது. அது என்ன? NSK சொல்றார், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுன்னு கேட்டா நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதான் அதுன்ட்டார். அது வேற. ஆனா இங்க நெருப்பு.
இரும்பாலான ஆயுதத்தை விட கொடுமையான ஆயுதம்னா நெருப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தீ வச்சு கொளுத்த போறான், அதுக்கு தான் அரக்கு மாளிகையில தங்க வைக்கிறான். நம்பர் 3, எவ்வளவு பெரிய காட்டு தீ வந்தாலும் ஒரு மிருகம் தப்பிக்கும். எலி. ஏன் என்ன பண்ணும்? பொந்து நோண்டி போயிடும். அது போல நீங்களும் குழி நோண்டி பாதாள பாதை வழியா டன்னல் நோண்டி தப்பிச்சு போயிடுங்கோ. அதுல எலி மாதிரி தப்பிச்சு போங்கன்னு அர்த்தம். 4, பகல்ல தப்பிச்சு போனா கண்டுபிடிச்சிருவான் இல்லையா? இரவு நேரத்திலும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும்னா நீ ராத்திரியில தப்பிச்சு போ. திசை தெரியலன்னு நினைக்காத. நட்சத்திரங்களை கொண்டு இன்னைக்கு நாம கூகுள் மேப்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி நட்சத்திரங்கள் தான் அந்த கால கூகுள் மேப்ஸ். அதை வச்சு நீ திசை தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால துரியோதனம் கொல்ல போறாங்கிறத புரிஞ்சுக்கோ, தீ வைக்க போறாங்கிறத புரிஞ்சுக்கோ, குழி நோண்டி தப்பிச்சுடு, ராத்திரி நேரத்துல தப்பிச்சுடு. இத சூச்சகமா சொன்னார் விதுரர். தர்மன் புரிஞ்சுட்டார். துரியோதன சொன்னானா, இந்த உபன்யாசம் பண்றவா பேச்செல்லாம் கேட்கவே கூடாது, அவ பேசுறது அவளுக்கும் புரியாது, கேட்கறவாளுக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் துரியோதனன். எப்படியோ துரியோதனனுக்கு புரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. துரியோதனனுக்கு விஷயம் புரியல, ஆனா தர்மனுக்கு புரிஞ்சுடுத்து. புரிய வேண்டிய தர்மனுக்கு புரிஞ்சுடுத்து. அதுல இருந்தும் தப்பிச்சுட்டா. இப்ப துரியோதன சொல்றான் சகுனி மாமாட்ட, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, கடைசியில பாரு இந்த பாண்டவர்கள் வந்து திரௌபதிய கல்யாணம் வேற பண்ணிட்டு இந்திரபிரஸ்தத்துல ஜம்முன்னு வாழ்ந்து ராஜசூய யாகம் எல்லாம் பண்ணி, ஐயோ இவ்வளவு செல்வத்தோட இருக்கானே, இவ்வளவு கொழிக்கிறானே, என்னால ஜீரணிக்கவே முடியலையே. துரியோதன சொல்றான், உயர்ந்தவனான நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், மட்டமான அந்த பாண்டவர்கள். என்னைக்குமே மனிதர்கள்ல நான் பெரியவன் இன்னொருத்த மட்டமானவன் மட்டும் சொல்லவே கூடாது. அப்படி சொல்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அவன் சொல்றான், நான் உயர்ந்தவனான நான் இப்படி மனம் வெதும்பி கஷ்டப்படுறேன், மட்டமான அந்த பாண்டவர்கள்லாம் இப்படி வாழ்வதா? ஐயோ, பஞ்சம் பிழைக்க வந்த அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு இப்படி ஒரு வாழ்வா என்று புலம்பினான். அப்போ சகுனி சொன்னா, அதோ பாரு துரியோதனா, நான் முன்னாடியே உனக்கு கலிங்க நீதி கலிங்க நீதின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கான்னா? அது என்னப்பா கலிங்க நீதினா, எதிரிய எப்போதுமே சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு இல்லை. எதிரிய ஜெயிப்பதற்கு நிறைய வழி இருக்கான். இது பார், இது ஆக்சுவலா நீதி கிடையாது, அநீதி. சகுனி சொல்லித்தரான், இதோ பர்றா, ஒருத்தன் உன்னை விட வலிமையானவனா இருக்கான்னா நீ சண்டை போடக்கூடாது, வலிமையான ஒரு ஆளை வச்சு அவனை அடிச்சிடணும். உனக்கு சமமான பலத்தோட ஒருத்தன் இருக்கான்னா அவனை ஆசை காட்டி மோசம் பண்ணணும். உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான்னா ஏறி மிதிச்சு மொத்தமா காலி பண்ணிடணும். அப்ப மேல இருக்கவனுக்கு இன்னொருத்தனை வச்சு அடி. சரிசமமா இருக்கான்னா ஆசை காட்டி மோசம் பண்ணு, கீழே இருக்கான்னா ஏறி மிதி. இப்படி தாண்டா முடிக்கணும். இதுக்கு ஒரு கதை வேற. இந்த கதை கேட்டிருக்கல மகாபாரதத்துல. ஒரு காடு, அந்த காட்டுல 6 மிருகங்கள் இருக்கான். சிங்கம், புலி, நரி, ஓநாய், கீரி, எலி. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுங்க, நல்ல மகாபாரதத்துல நிறைய கதைகள் உண்டு. ஒரு காட்டுல 6 மிருகங்கள் இருக்கு. சிங்கம், புலி, நரி, ஓநாய், கீரி, எலி. இதுல இந்த நரி இருக்கே, இது என்ன பண்ணித்தான், சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது நரிக்கு பிடிக்கல. இந்த சிங்கத்தை எப்படியாவது போட்டு தள்ளணும், காலி பண்ணணும்னு நரி நினைச்சுதான். ஆனா நரியால தனியா சிங்கத்தை அழிக்க முடியுமா? சிங்கம் ஒரு பாய்ச்சல் பாஞ்சா நரி அவ்வளவுதான், பயந்து ஓடிடும். அப்ப நரி என்ன பண்ணித்தான், எப்படியாவது சிங்கத்தை அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தது, மத்த மிருகங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுதான். என்னென்ன, புலி, ஓநாய், கீரி பிள்ளை, எலி, 4ஐயும் நரி கூப்பிட்டுது. அது என்ன, சிங்கம் மட்டும்தான் ராஜாவா இருப்பேங்கிறது, மற்றவர்கள்லாம் கீழே இருக்கிறதா? இந்த சிங்கம் மட்டும்தான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்ன, சிங்கம் மட்டும்தான் ராஜாவா இருக்கணுமா? வேண்டாமே. இப்ப பாருங்க, சிங்கத்தை அழிச்சிட்டோம்னா மிச்சம் 5 பேர் இருக்கும். ஆளுக்கு ஒரு வருஷம் ராஜாவா இருக்கலாம். இந்த சுவிட்சர்லாந்துல அப்படிதான் 7 பேரை எலெக்ட் பண்ணுவாளாம். 7 வருஷம், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருப்பார். அத மாதிரி அவ ஒரு சிஸ்டம் வச்சிருக்கா. அத மாதிரி நரி சொல்லித்து, நாம ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் ராஜான்னு இருக்கலாம், சிங்கத்தை கொன்னுடுவோம்னு. அப்போ மற்ற மிருகங்கள்லாம் சொல்லிட்டு சிங்கத்தை கொல்றது அவ்வளவு எளிமையான விஷயமான்னு கேட்டுது. அப்ப நரி சொன்னது, மற்றவாளுக்கு கஷ்டம், புலியால முடியும். புலி நினைச்சா சிங்கத்தை கொல்லலாம். புலி சொன்னதான், ஐயோ என்னாலலாம் சிங்கத்தை கொல்ல முடியாது. நரி சொன்னது, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இந்த எலி இருக்கு இல்லையா, சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது எலி போய் சிங்கத்தோட காலை கடிச்சுடணும். காலை கடிச்சுட்டா சிங்கத்தால பாய முடியாது, 1 நிமிஷம் அதிர்ச்சி ஆகும். அந்த நேரம் பார்த்து புலி பாஞ்சுடுத்துனா சிங்கம் செத்து போயிடும். இதுதான் சிங்கத்தை கொல்லும் வழி. நன்னா திட்டம் தீட்டினா பிளான் பண்ணபடி குகைக்குள்ள எலி போச்சு, சிங்கத்தோட காலை கடிச்சது. அம்மானு சிங்கம் கத்தும் போது புலி பாஞ்சது, சிங்கத்தை அடிச்சு எல்லாருமா கொன்னாச்சு. இப்போ சிங்கத்தோட மாம்சத்தை முதல்ல சாப்பிடணும். இப்ப நரி சொன்னதான் மற்ற 4 மிருகங்கள்கிட்ட, இந்த சிங்க மாம்சம் ரொம்ப ஒசத்தி, இத குளிக்காம சாப்பிடக்கூடாது, நீங்க 4 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்கோ, நான் அது வரைக்கும் காவல் இருக்கேன்னு தான். நரிய நம்பி இந்த நாளும் குளிக்கிறேன்னு புலி,
ஓநாய், கீரி பிள்ளை, எலி 4 குளிக்க போயிடுது. நரி காவலுக்கு இருக்கு. முதல்ல புலி குளிச்சுட்டு வந்தது. நரி தலையில கை வச்சுன்னு உட்காந்துறதுதான். நம்ம உபன்யாசம் கேட்கறவா மாதிரி. இங்க இல்ல, மத்த ஊர்ல தள்ள கை வச்சுன்னு உட்காந்துருந்தது. புலி கேட்டுதான், என்ன நரி ஏதோ வருத்தமா இருக்கியேன்றது. நரி சொன்னதான், புலி புலி மகாராஜா, நான் என்னன்னு சொல்லுவேன். அந்த எலிக்கு என்ன திமிரு தெரியுமா? அந்த எலி போகும்போது சொல்லிட்டு போறது, நான் கடிச்சதுனாலதான் புலியே சிங்கத்தை கொண்டுதுன்னு சொல்லிட்டு போயிடுது. புலி பார்த்துதான், அதோ பாரு, புலிக்கு மானம் தான் முக்கியம். புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. எலி அப்படியா சொல்லிட்டு, இந்த சிங்க மாம்சமே எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிட்டுக்கோங்கடான்னு போயிடுதான். நரி பார்த்தது, ஒருத்தனை அனுப்பிட்டோம். அப்ப யார் தன்மானம் பாக்குறானோ அவன் ஈகோவை தூண்டி விட்டு அனுப்பி வச்சாச்சு. அடுத்து எலி வந்தது. கீழே இருக்கவன் என்ன பண்ணணும்? ஏறி மிதிக்கணும் இல்லையா? எலி வந்தது. நரி சொல்லித்தான், ஏ எலி, புலி உன் மேல கோபமா இருக்கு, வந்தா உன்னை கொன்னுடும். எலி கேட்டது, நான் என்ன பண்ணேன்னு. நீ சிங்கத்தை கடிச்சியோ இல்லையோ, எலி கடிச்சா விஷம், அது சிங்கத்தோட உடம்புல ஏறி இருக்கான், அதனால சிங்க மாம்சத்தை சாப்பிட முடியாம புலி கோச்சின்னு போறது. புலியால சிங்க மாம்சம் சாப்பிட முடியாம போனதுக்கு யார் காரணம்னா, எலி கடிச்சு விஷத்தை ஏத்தினதுதான் காரணம். அதனால ஒன்ன முதல்ல காலி போ. ஐயோ, எனக்கு உயிர் தான் முக்கியம், நான் ஓடுறேன்னு எலி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுடுச்சு. இப்ப யார் 2 பேர் மிச்சம்? ஓநாய், கீரி. ஓநாய் வந்தது. நரி சொல்லித்தான், ஏ ஓநாய், ஒன்னத்தான் புலி தேடின்னு இருக்கு, அங்க போயிட்டு இருக்கு பாரு. ஆமா, புலி போறது ஒன்னத்தான்ப்பா தேடிட்டு போறது. புலி ஏன் என்ன தேடணும்னு கேட்டது ஓநாய். நரி சொன்னதான், இந்த சிங்கத்தை கொன்னதுல உனக்கு பங்கே கிடையாது. காலை கடிச்சது யாரு? ஆளை அடிச்சது யாரு? ஓநாய் நடுவுல வந்து மாம்சம் மட்டும் வேணும்னா உன்னை அடிச்சு, ஐயோ எனக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு எதுக்கு மாம்சம், நான் போறேன்ட்டு ஓநாய் போயிடுத்து. இப்போ புலியையும் காணும், எலியையும் காணும், ஓநாயையும் காணும். கடைசியா கீரிப்பிள்ளை நிதானம், சிங்க மாம்சம் சாப்பிட போறோமே எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கடைசியா கீரிப்பிள்ளை வந்தது. நரி மட்டும் நின்னுதான். அப்படி கீரிப்பிள்ளை பார்த்தது, மத்த 3 பேர் எங்க இருந்தது? நரி சொன்னது, எல்லாரையும் அடிச்சு கொண்டு தின்னுட்டேன், புலியையும் தின்னுட்டேன், எலியையும் தின்னுட்டேன், ஓநாயையும் தின்னுட்டேன். நீ ஓடினா உன்னை உயிரோட விடுறேன், இருந்தா உன்னையும் தின்னுடுவேன். ஐயோ வேண்டான்னு ஓடி விடுத்தான். நரி மட்டும் அந்த சிங்க மாம்சத்தை சாப்பிட்டு. சகுனி துரியோதனன்ட்ட சொல்றான், நாம நரி மாதிரி இருக்கணும்டா. அந்த 5 மிருகங்களையும் வீழ்த்தினது போல பஞ்ச பாண்டவர்களை நாம நரியாக இருந்து வீழ்த்த வேண்டும். நீ சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்க. நம்ம இதுக்கு கை தட்டக்கூடாது. இதுக்கு கிருஷ்ணன் கவுண்டர் கொடுக்க போறான், அதுக்கு நாம கை தட்டுவோம்.